அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அவை இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்கள் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அவனோடு சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். தன குடும்பாதிபதி சூரியனும் சனி கும்பராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பொதுவாகவே கும்பராசினியர்களுக்கு சிரமங்கள் பல விதத்தில் குறையுங்க. வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல சிரமங்கள் குறைந்து மகிழ்ச்சியை உணர இருக்கீங்க. இந்த காலகட்டங்கள்ல கடன் கொஞ்சமாக அடைபடுங்க. சேமிப்பு மற்றும் அதிக இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்களுக்கு சேமிப்பு சற்று அதிகரிக்குங்க. புதிய வீடு, மனை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கூட இந்த தருணங்கள்ல கும்பராசினியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்காமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் வைப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 7க்குரிய சூரியன் இருக்கிறார். சில அற்புதமான சிறப்பான அமைப்பு இல்லைங்க. அதோடு ஜென்மத்திலேயே சனி ராகு இருப்பது, 7ஆம் இடத்தினை கேதுவும் செவ்வாயும் பார்ப்பதும் குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டியதன் அவசியத்தை சொல்றதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னரும் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டுங்க. அவசியத்தை சொல்வன அவசரப்பட்டு பேசக்கூடாது. குடும்பத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனித்து நிதானித்து அதற்கு பிறகு அதற்கான பதிலை சொல்வது மூலமாக இத்தகைய பிரச்சனைகளிலிருந்து உங்களால் எதிர்கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. காரணம் 7 சனியினுடைய முடிவு இன்னும் ஏற்படவில்லை என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த அனைவருக்குமே நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது,
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அனுகூலம் இல்லாத நிலையில் சஞ்சரிக்கிறாங்க. மகத்தான வீரியம் கொண்ட செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுங்க. ஜென்ம சனி காலம் தோஷத்தை ஏற்படுத்துவது உண்மைதாங்க. இருந்தாலும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் தோஷம் மிகவும் குறைந்து அவரால் ஏற்படும் சிரமங்கள் ஓரளவு அளவோடு இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சனி பரிகாரங்கள் மிக மிக உகந்ததா அமையுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறையினர் தங்களுடைய பணிகள்ல மிகவும் அனுகூலமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க, நம்ப முடியாது. இக்காரணத்தை கொண்டும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோரை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருப்பது அவசியங்க. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் எளிதில் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதேபோல் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் கேட்க வேண்டாங்க. ஏனெனில் கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அவசர முடிவுகளை உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. இக்காலகட்டங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல நண்பர்கள் பழகுவதிலும் பேசுவதிலும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் சந்தை நிலவரம் மாறுங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம். அப்படி இல்லைன்னா சரக்குகள் தேங்கி போகுங்க. எச்சரிக்கையுடன் இல்லை அப்படின்னா நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் அதிக ஜாக்கிரதையாக செயலாற்ற வேண்டியது அவசியங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மனதை செலுத்துவது சிரமமாகவே இருக்குங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பலும் அதிகரிக்க செய்யுங்க. ஜென்மசனி தோஷத்தினால சிறு சிறு ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா கும்பராசனையர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூடப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் அனுகூலமில்லாத தருணத்துல ஜென்ம சனியால் தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஆழ்ந்து யோசித்து சிந்தி முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. தயாராய்
பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்கி மனக்குழப்பங்கள் மாறி மகிழ்ச்சி தரும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.